சாரி கடைக்குள்ளே வந்ததும் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க லேடிஸ். அதுவும் நான்லாம் எடுக்கவே மாட்டேன். பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. ரேட்டும் ரீசனபிளாக தான் இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. முதல்ல திரைப்படம் வேற நிஜம் வேறன்னு புரிஞ்சுக்கணும். திரைப்படத்துல ஒரு கதாநாயகன் 100 பேர் அடிப்பான். ஆனா 100 பேரும் வரிசையா வருவேன். ஒருத்தர் அடிச்சு கீழே வந்துடும், அடுத்த வருவேன். இது திரைப்படம். திரைப்படத்துல கதாநாயகன் 10 பேரை கொலை பண்ணிட்டு அப்பன் பண்ண தப்புலன்னு பாட்டு பாடுவேன். ஆனா நிஜத்துல ஒருத்தர் மேலே அடிச்சாலும் உன் மேல வழக்கு போட்டுருவேன். நிஜம் வேற, திரைப்படம் வேற. ஆனா திரைப்படத்துக்குள்ள பண்ற சாகசத்தை, அந்த சாதனையை, அந்த அசாத்தியங்களை உண்மை நம்பிக்கிட்டு நடிகனை தலைவராயிட்டு நிற்கிறேன். விஜயை வந்து விஜய்க்கு ஓட்டு பொண்ணு ஒருத்தன் சொல்றான்னா நான் அவனோட மனநிலையை சோதிச்சு பண்ணேன். உனக்கு ஒன்றும் நாங்கள் ரொம்ப எல்லாம் போகலை. ஒரே ஒரு கேள்வி எடுப்பேன், நீ கற்பனை பண்ணிப்பார். விஜய் ஆட்சியை பிடிச்சார், அது கற்பனை பண்ணுவோம். அந்த கர்மத்தையும் ஆட்சியை பிடிச்ச பிறகு தமிழ்நாட்டின் கல்வித்துறை அமைச்சர் யாரு? புசியானது. தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சர் யாரு? அந்த பக்கம் ஆதரவுனா இல்லை, நிதித்துறை அமைச்சர் நம்ம புசியே போட்டுருவோம். கல்வித்துறை அமைச்சர் ஆதரவுனா பட்ஜெட் படத்தோட கும்பலத்தின்றாரு. அது ஒரு கட்சி. அந்த கட்சியை மதிச்சு போய் சேர்றாங்க. கொள்கைன்னா கொள்கை, அதாவது கொள்கைன்னா என்ன கொள்கைன்னு கேட்டா பரவாயில்ல, கொள்கைன்னா அப்படிதான் என்னங்க சாப்பிட்ற பொருளாங்க. அந்த மாதிரி தான் அந்த கட்சி. 41 உயிரை கரூர்ல பழி வாங்கின பிறகு, காவு வாங்கின பிறகு அந்த கட்சிக்கு ஓட்டு போடச்சா அவங்க என்ன பண்றது? நீ ஒண்ணு வேண்டாம், நீ ஒரே ஒரு கற்பனை பண்ணிப்பாரு. விஜயோட திரைப்படம் எடுத்து அடுத்த திரைப்படம், அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி. விஜயை பார்க்க மக்கள் வர்றாங்க. வர்ற மக்களை 41 பேர் செத்து போயிருக்காங்க. செத்து போன உடனே விஜய் வீட்டுக்கு ஓடிடுறாரு. இது படத்துல காட்சி. அந்த படம் ஓடுமா? கால் துப்புற மாட்டேன். திரைப்படத்தை ஓடாதுங்க. திரைப்படத்தை கால் துப்பு. நிஜத்துல பண்றானே கூச்சம் இல்லாம ஒரு ஆளு. தன்னை பார்க்க வந்து 41 பேர் செத்து போயிட்டான். அதை பத்தி குற்ற உணர்ச்சியா இல்ல. பாதிக்கப்பட்ட குடும்பத்தார நீங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்துடுறீங்களா? நான் ஆறுதல் சொல்றேன். நீங்க சாயங்காலம் 6 மணியே போல ஆறுதல் சொல்றேன். நான் காலில் விழுந்து கதறி அழுவேன். நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. என்ன போராட்டம் பண்றீங்களா பாஸ்? போராட்டம்னா நான் ஆதரவு தர்றேன். சாயங்காலம் ஃப்ரீயா தான் இருப்பேன், வாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலங்கட்ட கட்சி உலகத்துல பார்க்க முடியாது. அந்த கட்சியில போய் சேருவேன். கமலஹாசனுக்கு போன நீ என்ன பண்ண? 2018 கமலஹாசன் வந்தாரு. வேண்டாம் இருப்பா பிள்ளையை பத்து பாண்டாம இருக்கும்னு வரைச்ச கதையா. கமலஹாசன் கட்சி மையம்னாரு. நீ எங்க இருக்காரு? ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கு மையம் அடிக்கிறது. இப்ப அதே போல ஏங்க அன்னைக்கு போய் டிவி எல்லாம் உடைச்சிங்க, ரிமோட்டை வீசி உடைச்சிங்க? ஏன் உடைச்சு விட்டு இன்னைக்கு போய் அங்க சேர்ந்தீங்கன்னா அந்த ரிமோட்டை ஒருத்தர் எடுத்து விட்டாங்க. விளக்கம் சொல்லாம இருக்கலாம் சாமி, ஒரு இடம் புரிய மாட்டேங்குது. உங்க உரையை கட்டுவிட்டு பொழிப்புரையை தர முடியும். அந்த மாதிரி நீ விஜய்க்கு 26 ஓட்ட போடுவேன். போட்டா ஆகும், தோத்துருவாரு. தோத்த பிறகு போயிருவாரு. இன்னைக்கே பார்க்க முடியல. பனையூர் வாசல்ல போய் நீ வெடி வச்சு தகட்டாலும் வரமாட்டாரு. கொடுமை. அது ஒரு கட்சியில சேர்றவன். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனுங்க. அதுலயும் இப்ப அந்த கட்சியோட மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு போறப்ப ஒரு ஒளிவாங்கியை நீட்டி அந்த கட்சி தொண்டன்ட்ட ஒருத்தர் கேட்கிறப்ப கவினோட சாதி ஆணவ கொலைக்கு ஏங்க விஜய் வாய் திறக்கல? அதை பத்தி உங்க பதில் என்ன கேட்கிறாங்க. என்ன சொல்லலாம்? இல்ல இந்த மாதிரி காரணம், இந்த காரணம் இதை செய்வாங்க, அப்படி இப்படின்னு சொல்லணும்ல. அவன் தொண்டன் சொல்றான், சஸ்பென்ஸ். அடுத்த பாட்டுல பார்க்கலாம். அவங்க சினிமா விட்டு வெளியே வரல. அவன் சினிமா உலகத்தே இருக்கான். ஒரு விஜய்ல சமாளிக்கிறான். ஒவ்வொருத்தரும் விஜய். அவனால பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம நடக்கவே முடியாது. மக்களுக்கு வந்து நிக்க மாட்டான். எதுவும் தெரியாது. நீ ஓட்ட போட்ட நாடு நாசமா போயிடும். உனக்கு எடப்பாடி பழனிசாமி குலசாமியா தெரிவார். ஸ்டாலின் வந்து நடமாடு தெய்வமா தெரிவார். அவன்ல வந்து சீரழிஞ்சு போனான். இவன் என்ன ஆகுது? அங்கேயே சீரழிஞ்சு வந்துட்டு இருக்கான். அது ஒரு கட்சி. நான் ஒன்னே கேட்கலங்க. சர்க்கார் படம் பாருங்க, மெர்சல் படம் பாருங்க, கட்சி படம் பாருங்க. படங்கள்ல இது மாதிரி ஒரு 10-15 ஒளிப்பட கருவி கேமரா இருக்குது. மைக்கு ஒரு 10 இருக்கு. 1/2 மணி நேரம் அவர் பாட்டுக்கு பேசுறாப்புல வசனமா. சரி, இவ்வளவு பேசாரு. ஏன் நிஜத்துல ஒரு ஊடக சந்திப்பை கூட இது கொள்ளல? நீங்க பீரஞ்ச பார்த்து பயப்படலாம், பிரஸ்ஸை பார்த்து பயப்படுறீங்க. ஏன்னா தப்பா டான்ஸ் ஆடி
ஸ்டாலின் வந்து ஒரு 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 சின்ன தாள் தான். பார்ப்பாரு, அப்படி பார்ப்பாரு, பிட்டடிக்கிற மாதிரி பார்ப்பாரு, பேசுவாரு. ஆனா இவர் முழு தாள் A4. அதையும் மதுரை திருப்பரங்குன்றம், மேலூர், கீழூர் பக்கத்துல விஜயநகர் சொல்லணும், விஜயநகர் எழுதி வைக்கணும்.